viewers, welcome back. I'm Dr.Rekha. நம்மளோட சேனலில் வந்து நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் பார்த்தோன்னா பாரதிய யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், M.Phil PhD கோர்சஸ், காலேஜஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுவும் வந்து இங்கிலீஷில். பிகாஸ் நம்மளோட பாரதிய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் போய் ரீச் பண்ணுறதுக்காக நான் இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பெட்டராக நம்மளால் லேர்ன் பண்ண முடியும், பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் நான் வந்து இந்த சீரீஸ் வந்து தமிழில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங் எதுக்காக நம்ம தெரியணும்? பிகாஸ் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ப்ராப்பரான எஜுகேஷன், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கில் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே ஒரு விஷயம் தெரியும், நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம், நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டாக் மார்க்கெட் தான். பட் அது ப்ராப்பர் எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் முடியும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு கேம்பிளிங்கும் கிடையாது. கேம்பிளிங்கும் இன்வெஸ்டிங்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். கேம்பிளிங் வந்து அங்கே ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், ஒன்லி ஒன் பர்சன் கேன் வின். அண்ட் அனதர் ஒனுக்கு வந்து கண்டிப்பாக அது லாஸ். பட் இன்வெஸ்டிங்கிறது இட்ஸ் அ லாங் டேர்ம் க்ரோத், லாங் டேர்ம் பிஸ்னஸ் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராப்பரான எஜுகேஷனோட இன்வெஸ்டிங் பண்ணியாச்சுன்னா இது ஒரு பிஸ்னஸாக பார்த்து நல்லா நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ கேம்பிளிங்கும் இன்வெஸ்டிங்கும் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். ஸோ இது பண்ணுறதுக்கு, இந்த இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பயம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிருமோன்னு ஒரு பயம். இந்த பயம் எதுனாலனா, திடீர்னு நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும், திடீர்னு ஒரு விஷயம் தெரியாத ஒன்று பண்ணும்போது தான் நமக்கு வந்து பயம் வருது. ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விம்மிங்னு வச்சுக்கலாம். ஸ்விம்மிங்கிறது நமக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் ஸ்விம் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்விம் பண்ணவே தெரியும், இல்லையா? இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம தண்ணிக்குள்ளே குதிச்சோன்னா, ஸ்விம் பண்ண தெரியலன்னா அவ்வளோதான், முழுகிருச்சுன்னா நம்ம வந்து தண்ணியை குடிச்சு இறந்துடுவோம். அதனால் ஸ்விம்மிங்கிறது ப்ராக்டிஸ் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஸ்விம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் சரி, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே இவ்வளோ ப்ராக்டிஸ் தேவைப்படுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் ஏன் நம்ம வந்து அது மாதிரி யோசிக்கிறது இல்லை? எடுத்த உடனே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எடுத்த உடனே ஒரு ஸ்டாக் பை பண்ணிக்கணும், நமக்கு நல்லா ப்ராஃபிட் வரணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் தான் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நமக்கு வந்து ப்ராப்பர் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம வந்து எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியும். அப்போ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஏஜ் குரூப்பே கிடையாது, யார் வேணாலும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் இருந்தால், ட்ரேடிங் கான்செப்ட் கரெக்டாக வந்து தெரிஞ்சால் மட்டும் யார் வேணாலும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், இன்வெஸ்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் இதெல்லாமே பார்த்தோன்னா ஒவ்வொரு சீரீஸ்லும் நான் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஒவ்வொரு சீரீஸ்லும் வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அது ரிலேட்டட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தர் எதுக்காக நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணுன்னா, இது வந்து நமக்கு ஒரு பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நம்ம ஜாபுக்கு போயிட்டு நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் தான் ஆக்டிவ் இன்கம். ஆனால் பாசிவ் இன்கம்ங்கிறது நமக்கு அதுக்கு டைமே தேவையில்லை, நம்ம உட்காந்த இடத்துல எங்கே வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஒர்க்கு கூட தேவையில்லை. நமக்கு ப்ராப்பரான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம், அந்த மணி நமக்காக வேலை செய்யும். அதுதான் மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ, அதுதான் பாசிவ் இன்கம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா செபி ரெஜிஸ்டர்ட். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் செபி. செபின்னா தெரியும் எல்லாருக்கும், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் formed by Government of India. ஸோ இது வந்து எதுக்காகனா, இட் வில் சேஃப்கார்ட் த வெல்ஃபேர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் செபி. ஸோ தைரியமாக நம்ம வந்து இறங்கி இன்வெஸ்டிங்கும் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதுக்காக ப்ராப்பரான நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. ஸோ கரெக்டான நாலேஜ், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் இது ரிலேட்டட் கரெக்டான நாலேஜ் நமக்கு வேணும். அண்ட் அது மட்டும் இல்லை, எப்படி நம்ம ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம மார்க்கெட் டிட்டர்மின் பண்ணணும், மார்க்கெட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அது ப்ராப்பராக டிட்டர்மைன் பண்ணணும், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அண்டு நம்மளோட கேபிட்டல் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ப்ராப்பர் மைண்ட் செட் இருக்கணும். மைண்ட் செட் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி நல்லா தெரியும். ஒரு கம்பெனியோட ஸ்டாக் எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும், மார்க்கெட்டில் எப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் விஷயமும் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பரான ஒரு நாலேஜ் நம்ம கேதர் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் இன் ஸ்டாக் மார்க்கெட் ஆக முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஒவ்வொரு சீரீஸ்லுமே நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு சீரீஸாக வீடியோ மேக் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.